மால்கோ பே ஆப்ல பார்த்தீங்கன்னா, நியூவா வந்து ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட்னா, ஃபர்ஸ்ட்டு Play Storeல போய் மால்கோ பே ஆப் வந்து எல்லாருமே அப்டேட் குடுங்க. அப்டேட் குடுத்துட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்ப பாருங்க இந்த மாரி காட்டும் பாருங்க. இந்த வியூ அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இது புதுசா வந்து இப்ப ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஒரு ஆப்ஷன் அப்டின்னா, இப்ப வந்து நம்ம அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சு ரீசார்ஜ் பண்ற மாரி நம்மளுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம நார்மலா ரீசார்ஜ் பண்ணும்போது சில டைம்லாம் டிக்கெட் ரைஸ் பண்ற மாரி இருக்கு. ரீசார்ஜ் ப்ராப்ளம்லாம் வருதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இனிமே வராது. இத பாருங்க இந்த வியூ அப்டின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இத கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இதுல பாருங்க வாலெட்ல வந்து நம்ம பேலன்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சு ரீசார்ஜ் பண்ற மாரி ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. மினிமம் ரூ. 100 இருந்து மேக்ஸிமம் நீங்க 1000 வரை எவ்வளவு வேணாலும் நீங்க அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இதுல உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நீங்க குறைஞ்சது ரூ. 1 ரூ. 2 இருந்தா கூட உங்களுக்கு என்ன அமௌண்ட் தேவையோ அந்த அமௌண்ட் மட்டும் நீங்க ஆட் பண்ணி வச்சு ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப பாருங்க நான் எப்படி ஃபண்ட் வாலெட்ல அமௌண்ட் ஆட் பண்றேன். அதாவது ஆட் இத கீழ ஒரு ரவுண்ட் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணுங்க. ஆட் பேலன்ஸ் இருக்குல்ல, சோ அத நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மேல வந்து நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரூ. 100 மட்டும் ஆட் பண்ணி வைக்கிறேன். என்னோட வாலெட்ல. ஓகேங்களா? ரீசார்ஜ் பண்றதுக்காக. சோ இந்த இடத்துல நீங்க எவ்வளோ வேணாலும் ஒரு ₹5 கூட நீங்க வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ நான் ₹5 மட்டும் போடுறேன். ஆட் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? சோ அத நான் வந்து குடுத்துட்டேன். சோ இப்ப நான் வந்து நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன்பே, ஜிபே இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி தான் போகும். ஓகே. நான் வந்து கூகுள் பே அத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த பார்த்தீங்கன்னா ₹5 நீங்க இவ்வளோ தான் ஆட் பண்ணி வைக்கணும். உங்க வாலெட்ல ஃபண்ட் இருக்கணும். எப்பவுமே அமௌண்ட் இருக்கணும். அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நீங்க எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 300க்கு நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா, ஆ 300 மட்டும் நீங்க ஆட் பண்ணி வச்சா போதும். உங்க வாலெட்ல சப்போஸ் உங்க வாலெட்ல ஒரு ₹5 இருக்கு அப்படின்னா, நீங்க ரூ. 295 நீங்க ஆட் பண்ணா போதும். வாலெட்ல இருக்க அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா இந்த அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு ரீசார்ஜ் வந்து ஆயிடும். இப்ப வந்து நான் உள்ள ஜிபேக்குள்ள போயிட்டேன். ஸோ அது ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஜிபேக்குள்ள போனதுனால. ஸோ ₹5 இப்ப பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து அவ்வளோதான் சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அமௌண்ட் சென்ட் ஆனதுக்கப்புறம் எப்பவும் போல நம்ம வெயிட் பண்ணணும். அந்த ஆப்ல இருந்து வெளிய வந்துரக்கூடாது. ஓகேங்களா? ஜிபேக்குள்ள போய் நீங்க அமௌண்ட் போடுறீங்க இல்லையா? போட்டு நீங்க வெளிய வரக்கூடாது. ஓகேங்களா? அதுவா பேமெண்ட் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா, டன்னுன்னு ஆப்ஷன் கேக்குது பாருங்க கீழ. இத பாருங்க. இந்த டன் வந்து குடுத்துருங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம ஆட் வாலெட்ல வந்து ₹5 இத பார்த்தீங்கன்னா கீழ டாப் அப் ₹5 வந்துருச்சா? ஸோ நம்ம வாலெட்ல வந்து ₹5 ஆட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க எவ்வளோ வேணாலும் வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் எனக்கு டெபிட் ஆயிடுச்சு. இத பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் வந்து எனக்கு டெபிட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நான் ₹5 தான் வீடியோல நான் வந்து ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ₹13 போட்டிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா, என் வாலெட்ல வந்து ஒரு ₹3 வந்து இருந்தது. ஸோ ஒரு ₹19 பேக்கேஜ் வந்து நான் போட போறேன். அதாவது நெட் கார்ட் மட்டும் போட போறேன். ஸோ அது எப்படி போடுறேன்னு பாருங்க. வாலெட்ல இருக்க அமௌண்ட்டும் நம்ம ஆட் பண்ணி வச்ச அமௌண்ட்டும் சேர்த்து நான் எப்படி போடுறேன் அப்படின்றத பாருங்க. ஸோ ஒரு ஸ்டெப் வந்து இப்ப நம்ம வந்து பேக் வந்துக்கலாம். ஸோ இப்ப பாருங்க, நான் ரீசார்ஜ் போறேன். அதாவது ஜியோ எப்பவும் போல நான் வந்து என்னோட நெட் பேக் வந்து நான் போட போறேன். ஸோ வாலெட்ல இருக்க அமௌண்ட்டும் தென் இப்ப ஆட் ஃபண்ட் குடுத்தோம் இல்லையா அமௌண்ட்டும் அத வச்சு நான் எப்படி ரீசார்ஜ் பண்றேன், டாப் அப் பண்றேன் அப்படின்றத பாருங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணலாம், டாப் அப் பண்ணலாம். எந்த மாரி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அஸ் யூசுவல் எப்பவும் போல மேல நீங்க கிளிக் பண்ணி உங்களோட நம்பர் என்னவோ அந்த நம்பர் வந்து நீங்க டயல் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணோனே நம்மளோட நேம் என்னவோ அந்த நேம் வந்து நமக்கு ஷோ ஆயிடும். ஸோ இப்ப பாருங்க, ஒரு ₹19 மட்டும் தான் நான் போடணும். ஸோ பாப்புலர்ல நான் போறேன். போயிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். ஸோ இத பாருங்க ரூ. 19 நான் வீடியோக்காக போட போறேன். எனக்கு ஆல்ரெடி நெட் இருக்கு. ஸோ வீடியோக்காக நான் இத எடுக்கிறேன். ஸோ இத பாருங்க பாப்புலர்ல போயிட்டு நான் ரூ. 19 ₹19 மட்டும் நான் போடுறேன். ஸோ அத நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாமா இப்போ? ஸோ இது நல்லா கரெக்ட்டா வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்றேன் அப்படின்றத. ஸோ 1 டேக்கு ஒரு நாளைக்கு வந்து 1 ஜிபி குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் பிளான்ல போய் நம்ம ஆப்ஷன் சேஞ்ச் பண்றது இருந்தாலும் பண்ணிக்கலாம். கீழ ப்ரோசீட் டூ பே இருக்கு இல்லையா? ஸோ அத நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இத பாருங்க. இந்த இடத்த பாருங்க. ஸோ இந்த இடத்த நல்லா நோட் பண்ணுங்க. இப்ப ஆட் ஃபண்ட் எனக்கு வந்து ₹18 இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிவார்ட்ல ஒரு ₹3 இருக்கு. ஸோ இத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் கிளிக் பண்ணிட்டு, இதுவும் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப கீழயும் நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ 3 இடத்தையுமே வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இப்ப ரீசார்ஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரீசார்ஜ் வந்து ஆயிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாரி ஆட் பேலன்ஸ்ல அமௌண்ட்ட ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வாலெட்ல உங்களுக்கு என்ன அமௌண்ட் இருக்கோ, ஸோ அந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட் ஈக்குவல் ஆகுற மாரி ஒரு ₹300க்கு நீங்க ரீசார்ஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 200 ஆட் பண்ணிக்கோங்க. உங்க வாலெட்ல ஒரு ₹100 இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு 200 ஆட் பண்ணா போதும். சப்போஸ் உங்க ரிவார்ட் வாலெட்ல ஒரு ₹50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆட் ஃபண்ட்ல எவ்வளோ பண்ணணும் அப்பன்னா, ₹250 மட்டும் நீங்க ஆட் பேலன்ஸ் குடுத்தா போதும். இந்த 2யும் நீங்க இது 3மே நீங்க கிளிக் பண்ணும்போது அமௌண்ட் கரெக்ட்டா நீங்க என்ன பிளான் ரீசார்ஜ் பண்றீங்களோ, சோ அதுதான் உங்களுக்கு ரீசார்ஜ் வந்து ஆகும். சோ ரீசார்ஜ் அப்படின்ற ஆப்ஷன நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நமக்கு வந்து ரீசார்ஜ் வந்து ஆயிடும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க ஆட் ஃபண்ட் வந்து அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சு ரீசார்ஜ் வந்து பண்ணணும்.